நோலன் படத்துக்கே இந்த படம் வந்து காம்படிஷனாக இருக்கும் போல். ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடு. ஏன்னா இந்த பட கதையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் வச்சுருக்காரு. அவரோட பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு பேக் சைடில் வந்து ஒரு ரூம்ஸ், அதாவது அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்பேஸ் இருக்குது நிறைய. அவருக்கே தெரியாமல் அவர் அதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்பேஸை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் அவருக்கு என்னென்ன கான்சிக்வன்ஸாக வருது அப்படிங்கிறதான் இந்த பட கதை. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல புரிகிற மாதிரி த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அன்எக்ஸ்ப்ளோர் ஸ்பேஸை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் வருது, ஒரு த்ரில்லிங்காக பயங்கரமாக ஹாரர் மாதிரிலாம் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒன்றுமே புரியலை, பயங்கர காம்ப்ளிகேட்டடு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு ஒவ்வொரு ரூமாக மூவ் ஆகுறாரு. ஏதோ என்டிட்டிஸ் வருது, ஜெயண்ட் வருது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சைக்காலஜியெல்லாம் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டேரக்டர் வந்து அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக எடுத்திருக்காரா, இல்லை நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லையா? ஏன்னா படம் வந்து புரியவே இல்லை செகண்ட் ஹாஃபில். கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு ஆடியன்ஸ்லாம் எந்திக்கிறாங்க, அவங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த படத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த படத்தை இப்படி முடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல புரிகிற மாதிரி செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அப்சஷன் மாதிரி ஒரு த்ரில்லராக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த பார்ட் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக மிஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இந்த படத்தை வந்து பார்க்க சொல்கிறதா பார்க்க வேணான்னு சொல்கிறதானே தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த படம் வந்து அவங்களுக்கு அமையும் போல். இப்போ எனக்கு அந்தளவுக்கு புரியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நீங்களும் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.